Hello everyone, welcome. So JEE Mains Mathematics 50 days crash course பார்த்துட்டு இருக்கோம். Day 34 Circles Part 3. நம்ம ஆல் சர்க்கிள்ஸ் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா I'm bringing that video here. அந்த வீடியோ நான் இங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து சர்க்கிள்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள்ஸ் பார்ட் 3. ஓகேவா? ஸோ நான் வந்து சர்க்கிள்ஸ் பார்ட் 3 பழைய வீடியோ நான் உள்ள கொண்டு வர போறேன். நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சர்க்கிள்ஸ்ல இருக்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சர்க்கிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டே 34ல இருக்கும். ஸோ வில் ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் போன வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. சர்க்கிள்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. திஸ் இஸ் பார்ட் 3. ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் சர்க்கிள்ஸ் பார்ட் 3 டே 34. ஓகே, வெல்கம். ஸோ பார்ட் 3 சர்க்கிள்ஸ் JEE ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்கே வந்துருங்க. அதே மாதிரி கான்செப்ட் வீடியோஸும் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஓகேவா? இது பார்ட் 3. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 1 டு ப்ராப்ளம் நம்பர் 15 சால்வ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் ப்ராப்ளம் 16 டு ப்ராப்ளம் 25. ஸோ நெக்ஸ்ட் 10 ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லா கான்செப்ட் என்ன பண்ணணும், நீங்கள் கரெக்டாக ரிவைஸ் பண்ணி வச்சு நோட்ஸ் எடுத்துக்கணும். எல்லா ஒரே கான்செப்ட் தான் மாற்றி 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 யூஸ் பண்ணுவோம். ஓகே, so now we'll move on to problem number 16. So 1 to 15 already completed in the part 1 and part 2. So this part 3 we will start. பாருங்க, a circle passes through the point 2, 3 and 4, 5. If its center lie on the line y minus 4x plus 3 is equal to 0, then its radius is equal to. பாருங்க, நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. ஓகேவா? சோ we have a circle. அதுக்கு ஒரு சென்டர் இருக்கும். let us say this is h, k. ஓகேவா? this is h, k. okay, so we have a circle passes through the point. so the circle வந்து ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. நிறைய பாயிண்ட் வழியா பாஸ் ஆகும். அது ரெண்டு பாயிண்ட் யாரு அப்படின்னா 2, 3, 4, 5 அப்ராக்சிமேட்டா இங்க போடுறேன் சும்மா நான். So a circle passes through the point 2, 3 and 4, 5. அந்த சர்க்கிள் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. ஓகே, if its center lie on the line y minus 4x plus 3 is equal to 0. இந்த சென்டர் பாத்தீங்கன்னா இந்த லைன்ல இருக்கு. அதாவது சென்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த லைன் வழியா பாஸ் ஆகுது. எது? இந்த லைன் வந்து இந்த சென்டர் வழியா பாஸ் ஆகுது. என்னது? இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளோட சென்டர் வழியா பாஸ் ஆகுது. பாருங்க, if its center lies on the line, அந்த லைன்ல தான் இந்த சென்டர் இருக்கு. அந்த லைன் யாரு? y minus 4x plus 3 is equal to 0. then its radius is equal to. என்ன கேக்குறாங்கப்பா? ரேடியஸ் கேக்குறாங்க. வாட் இஸ் ரேடியஸ்? ரேடியஸ் என்னது அப்படின்னா let us say this is our radius. ஓகேவா? இதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்க. இதுதான் ரேடியஸ். so we need to find the radius. क्वेश्चन புரிஞ்சுதா? ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள் வந்து ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. சென்டர் பாத்தீங்கன்னா இந்த லைன்ல இருக்கு. வாட் இஸ் த ரேடியஸ்? இப்போ நல்லா பாருங்க, we need to find the radius. இந்த h, k அப்படின்ற பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா distance between these two points is nothing but radius, or distance between these two points is radius. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த h, k யாருன்னு தெரியாது. சென்டர் வந்து கொடுத்துட்டாங்க 1, 2, 2, 3 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது क्वेश्चनே கிடையாது இல்ல. we can easily find the distance between these two points. we can find the radius. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த h உம் k உம் யாருன்னு தெரியாது. இந்த h உம் k உம் யாருன்னு தெரியாது. இப்போ h உம் k உம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா distance between this point to this point will give me radius, or distance between this point to this point will give me radius. ஏன்னா சர்க்கிள் வந்து ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. that means these two points lie on the circle. அப்ப அந்த பாயிண்ட்ல இருந்து சென்டருக்கு போட்டீங்கன்னா that distance தான் என்னது? radius. ஓகே, இப்போ how to find the center? அதாவது h உம் k உம் யாரு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்களேன். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ h உம் k உம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி ஆயிடும். சென்டர் லை ஆன் எந்த லைன்ல? y minus 4x plus 3 is equal to 0. அப்ப நல்லா பாருங்களேன், x h இருக்கும்போது y என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
எக்ஸ் ஹெச்சா இருக்கும்போது வாட் இஸ் ஒய் வேல்யூ? எக்ஸ் ஹெச்சா இருக்கும்போது வாட் இஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒய் y minus 4x plus 3 is equal to 0. So y minus 4h plus 3 is equal to 0. So y is equal to 4h minus 3, correct? So இந்த பாயிண்ட் யார் அப்படின்னா this point is same as h, 4h minus 3, கரெக்டா? ஏன்னா சென்டர் லை ஆன் திஸ் லைன். சென்டர் வந்து h அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு கரஸ்பாண்டிங் y என்ன வரும்? கரஸ்பாண்டிங் y என்ன வரும்? இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. x க்கு h போட்டீங்க அப்படின்னா y will be 4h minus 3. அப்ப சென்டர் பாத்தீங்கன்னா so therefore center is இன்னமும் எனக்கு என்ன இல்ல நம்பரா இல்ல. பட் ஆனா இங்க ரெண்டு வேரியபிள் இருந்தது ஒரே ஒரு இதுல வந்துருச்சு. h ல மட்டும் வந்துருச்சு. ஓகே. சோ சென்டர் யாரு? h, 4h minus 3 சென்டர். ஓகேவா? இதுக்கு புரிஞ்சுதா? சென்டர் வந்து லைன்ல இருக்குப்பா. அப்ப x h இருக்கும்போது அவுட்புட் என்ன வரும்? y வேல்யூ. இந்த பாயிண்ட் என்னது? h k is same as x, y. So x h போடும்போது what is the corresponding output? The corresponding this point lie in this line. This point lie in this line. அப்ப x h இருக்கும்போது my y will be 4h minus 3. அப்ப this point is same as h, 4h minus 3. இப்ப நல்லா பாருங்களேன். இப்ப நல்லா பாத்தீங்க அப்படின்னா we need to find h. அப்ப h கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா I can find center. ஏன்னா இதுவும் h தான், இதுவும் in terms of h தான் இருக்கு ரெண்டுமே. அப்ப h கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா I can find center. Center கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணிடலாம்? Distance between these two points will give you radius. இப்போ how to find h? How to find h? ரொம்ப ஈஸியா பண்ணலாம். பாருங்க. Distance between this point to this is same as this point to this. Both will be equal to radius. அது வேற விஷயம். ஆமா தானே? Distance between center to 4, 5 is same as center to 2, 3. ரெண்டுமே என்னவா இருக்கும்? Equal to radius-ஆ இருக்கும். ஆமா தானேப்பா? சர்க்கிள்ல இருந்து ஒரு பாயிண்ட், சர்க்கிள் பவுண்டரியில ஒரு பாயிண்ட்க்கு அந்த பாயிண்ட்ல இருந்து சென்டருக்கு நீங்க லைன் வரைஞ்சீங்கன்னா தட் இஸ் த ரேடியஸ். அதுதான் என்னது? இதுவும் ரேடியஸ் தான். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் we have distance from C to 2, 3 is same as distance from C to 4, 5. கரெக்டா இல்லையா? So this distance is same as this distance. Both will be equal to radius. Okay. Correct? So distance from C to this point is same as C to this point. இப்போ next page ல போடுவோம். So next page ல போடுறோம் பாருங்க. அதாவது distance from h, 4h minus 3 to பாருங்க distance from h, 4h minus 3 to நம்மளுக்கு இது யாருப்பா? சென்டர் யாருப்பா? அந்த பாயிண்ட் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாயிண்ட் வந்து 2, 3. கரெக்டா? 2, 3 is same as distance from h, 4h minus 3 to இந்த பாயிண்ட் யாரு? 4, 5. கரெக்டா? மறுபடியும் பார்க்கலாம். So ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் x2 பாருங்க x1 y1 x2 y2. So root of x2 minus x1 whole square y2 minus y1 whole square is same as root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. புரியுதாப்பா? ரொம்ப ஈஸி இல்ல? ஒன்றும் கிடையாது. I am applying distance formula. அவ்வளவுதான். I am applying distance formula. Okay. இப்போ squaring on both sides. நம்மளுக்கு ரூட் போயிடும்ல. So we will have 2 minus h whole square. இங்க பாத்தீங்கன்னா உள்ள யார் இருப்பா? 3 minus 4h plus 3. கரெக்டா? மைனஸ் உள்ள போயிடுச்சு அப்படின்னா. So 3 minus 4h plus 3. அப்ப 3 plus 3 6. So 6 minus 4h whole square is equal to ரெண்டு ரூட் போய்டும் because we are squaring. இங்க யார் இருக்கா? 4 minus h whole square plus இங்க மைனஸ் உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா 5 plus 3 8 ஆ போய்டும். So 8 minus 4h whole square. Simply பண்ணீங்க அப்படின்னா you can find h. After finding h you can find center. After finding center you can find the distance between these two points that will give the radius. அவ்வளவுதான். ஈஸி. இப்ப
இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab கரெக்டா? இது 4h மைனஸ் 2ab. இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ab. ஸோ 2 டைம்ஸ் எப்படி பண்ணீங்கன்னா 24 48 வரும். ஸோ 48h இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ab. ஸோ 2 டைம்ஸ் 4 இன்டூ h. ஸோ மைனஸ் 8h. இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ab. ஸோ ab பார்த்தீங்கன்னா 32h வரும். இன்டூ 2 பண்ணீங்கன்னா மைனஸ் 64h கரெக்டா? இதெல்லாம் நீங்க பெருசா பார்க்க கூடாது. a மைனஸ் b ஹோல்ஸ்க்கு ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்றேன். a மைனஸ் b ஹோல்ஸ்க்கு ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. a ஸ்கொயர் a ஸ்கொயர் 36 ஆயிடும். b ஸ்கொயர் 16h ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ab. ஸோ மைனஸ் 2 டைம்ஸ் 6 இன்டூ மைனஸ் 4h. அப்போ சாரி 6 இன்டூ 4h 2 டைம்ஸ். ஸோ அப்போ 24 மைனஸ் 48 வந்துடும். அதுதான் இங்கேயும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ab. பாருங்க a வந்து 4 b வந்து h. இங்க a வந்து 4 b வந்து 4h. b வந்து 4h. ஓகே. இப்போ சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ h ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயர் இது என்ன ஆயிடும் 17h ஸ்கொயர் ஆயிடும். மைனஸ் 4h மைனஸ் 48h. ஸோ மைனஸ் 52h. 4 பிளஸ் 36 40 இஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க 16h ஸ்கொயர் plus h square. So 17h square minus 8h minus 64h. என்ன ஆயிடும் minus 8h minus 64. So minus 72h ஆயிடுமா? minus 72h. கான்ஸ்டன்ட் யாரு? இங்க 64 இங்க ஒரு 16. அப்ப என்ன ஆயிடும் 80 ஆயிடும். So 17h square 17h கேன்சல் ஆயிடும். இன்சைட் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும் 72h minus 52h is equal to 80 minus 40 யா? கரெக்ட் தானே? பாருங்க 80 இது அசைட் போச்சுன்னா மைனஸ் 40 ஆயிடும். இது இன்சைட் வந்துச்சுன்னா பிளஸ் 72h ஆயிடும். ஆல்ரெடி இங்க மைனஸ் 52h இருக்கு. 72 மைனஸ் 52 என்ன வரும் 62 72 20h கரெக்டா? ஸோ 20h is equal to இது 40யா? That means h is equal to 2. So we have found h. But therefore what is the center? So therefore what is the center? Center is h comma 4h minus 3. So substitute h is equal to 2. So 2 times 4 into 2 minus 3. So my center is 2 comma 5 correct? So 2 4 2s are 8. 8 minus 3 5. So but this center யார் பாத்தீங்க அப்படின்னா this center யார் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும் 2 comma 5 ஆயிடும். What is the radius? Distance between this point to this point or this point to this point என்னன்னா எடுத்துக்கலாம் நீங்க. So but to find radius இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம பாருங்க a circle passes through these 2 points. If its center lie on this line then the radius is equal to நம்மளுக்கு வந்து h இந்த கோஆர்டினேட் தெரியாது. இது தெரிஞ்சது அப்படின்னா we can find radius by finding the distance from this point to this point or this point to this point. ஓகே. சோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 2,5. ஒன்னு இதை கண்டுபிடிங்க இல்ல அது கண்டுபிடிங்க, ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே என்னது ஈக்குவல் டு ரேடியஸ் தான். ஓகே. So to find radius, so we will find the distance. From center. Center யாரு 2,5 to இது எடுத்துக்கலாம். எந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம்? இதோட எடுத்துக்கலாம். 2,3 எடுத்துக்கலாம், 4,5 எடுத்துக்கலாம். நான் 2,3 எடுத்துக்கிறேன். இதோட எடுத்துக்கலாம். So what is the distance? Root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. கரெக்டா? So இது ஆயிடும் root of 0 plus 4. கரெக்டா? minus 2 square 4 ஆயிடும். This will be 2. So therefore radius of the new circle is 2. Radius of the circle is 2. இருக்கானா? Therefore அதாவது இந்த ரேடியஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா போகுது 2 க்கு ஈக்குவலா போகுது. ரேடியஸ் வந்து 2 க்கு ஈக்குவலா போகுது. புரியுதா? ரொம்ப ஈஸி. திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள் வந்து 2 பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. நீங்க இங்க தான் போனோம் கிடையாது இந்த பாயிண்ட். அந்த 2 பாயிண்ட் இங்க கூட இருக்கலாம். எங்க கூட இருக்கலாம்? இங்க இப்படி கூட இருக்கலாம் அந்த 2 பாயிண்ட். எப்படின்னா இருக்கலாம்.